வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கட்டாரில் இருந்து ஒளிபரப்பாகும் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் அரபு மொழி ஒளிபரப்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி ஒலிப்பதிவு ஒன்று ஒளிபரப்பானது. அதில் ஒளிபரப்பாகும் பனிப்பாறையின் முனை என்ற நிகழ்ச்சியில் தான் நாம் குறிப்பிட்ட ஒலிப்பதிவு இடம்பெற்றது. இன்று அந்த ஒலிப்பதிவு இஸ்ரேலிய ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாகியுள்ளது. காரணம், அந்த ஒலிப்பதிவை அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு கொடுத்தது ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் என்று கூறப்பட்டுள்ளது. ஒலிப்பதிவில் கேட்கும் குரல் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த ஒருவரது குரல் எனவும் ஹமாஸ் இயக்கத்தின் அல் கசாம் படைப்பிரிவு கூறுகிறது. அதாவது, ஹமாஸ் இயக்கத்தால் உயிருடன் கைப்பற்றப்பட்டு பணிய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த ஒருவரது குரல் என ஹமாஸ் கூறுகிறது. கெப்ரு மொழியில் உள்ள அந்த ஒலிப்பதிவில் ஒரு குரல், நான் தினமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், விரைவில் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறியது. ஹமாஸ் இயக்கத்தின் அல் கசாம் படைப்பிரிவு இப்படி ஒரு ஒலிப்பதிவை வெளியிட்டது இதுவே முதல் தடவை. இந்த ஒலிப்பதிவில் ஒலிக்கும் குரல் உண்மையிலேயே இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த ஒருவருடைய குரலா என்று சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. ஒலிப்பதிவில் உள்ளது இஸ்ரேலில் பிறந்து வளர்ந்த ஒருவரது ஹெப்ரு மொழி உச்சரிப்பு போல இல்லை. மாறாக மிக கனமான உச்சரிப்பில் அந்த குரல் பேசியது. அது பெரும்பாலும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஹெப்ரு மொழியில் பேசியதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுடன் கைதி பரிமாற்றம் தொடர்பாக சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கூறியது பற்றிய காணொலியொன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த விவகாரத்தில் உள்ள குழப்பம் என்னவென்றால், ஹமாஸ் இயக்கத்திடம் உண்மையில் எத்தனை இஸ்ரேலியர்கள் கைதிகளாக உள்ளார்கள் என்பதுதான். ஹமாஸ் இயக்கம் கூறுவதன்படி அவர்களிடம் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த இருவரும், இஸ்ரேலிய இராணுவத்தில் முன்பு பணிபுரிந்த இருவருமாக 4 பேர் உள்ளார்கள். இருவர் யுத்தத்தின் போது கைப்பற்றப்பட்டவர்கள், வேறு இருவர் இஸ்ரேலிய இராணுவத்தில் பணிபுரிந்து விலகிய பின் எப்படியோ ஹமாஸ் இயக்கத்தால் கைப்பற்றப்பட்டவர்கள். இஸ்ரேலிய தரப்பு கூறுவதன்படி இஸ்ரேலிய இராணுவத்தில் இருந்த இருவரும் இப்போது உயிருடன் இல்லை. ஹமாஸ் வைத்திருப்பது அவர்களது உடல்களை மட்டுமே. இஸ்ரேலிய இராணுவத்தில் இருந்து விலகிய இருவர் ஹமாஸ் இயக்கத்திடம் இருப்பது உண்மை என இஸ்ரேலிய தரப்பு கூறுகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு நியாயமான சந்தேகம் ஏற்படலாம். இஸ்ரேல் கூறுவதன்படி 2 பேர், ஹமாஸ் கூறுவதன்படி 4 பேர். இவ்வளவு குறைந்த எண்ணிக்கையில் ஆட்களை வைத்துக்கொண்டு செய்யப்படும் கைதி பரிமாற்றம் மிகச்சிறியதாக இருக்க வேண்டும். அதற்கு ஏன் இவ்வளவு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? சாதாரண சந்தர்ப்பங்களில் இது நியாயமான கேள்விதான். வளமையான கைதி பரிமாற்றம் என்றால் 2 கைதிகளை கொடுத்து 2 கைதிகளை பெற்றுக்கொள்வது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் கைதி பரிமாற்றங்களை செய்தது அப்படித்தான். அதே போல அமெரிக்காவும் ஈரானும் கைதி பரிமாற்றங்களை செய்ததும் அப்படித்தான். அந்த ரீதியில் பார்க்கும் போது இது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. குறைந்தபட்சம் 2, அதிகபட்சம் 4 பேர் இருதரப்பிலும் கைதி பரிமாற்றம் செய்யப்படுவார்கள். ஆனால் இஸ்ரேலின் கதை அப்படியல்ல. இஸ்ரேல் பொதுவாக தமது ஆட்களை மீட்பதற்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய நாடு. அது ஹமாஸ் இயக்கத்திற்கும் நன்றாகவே தெரியும். 2011ஆம் ஆண்டு ஹமாஸ் இயக்கத்திடம் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த கிலாட் ஷாலிட் என்ற நபர் கைதியாக இருந்தார். அப்போது கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தை ஹமாஸ் இயக்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 3வது தரப்பினூடாக நடைபெற்றது. இறுதியில் ஹமாஸ் இயக்கத்தின் நிபந்தனைக்கு இஸ்ரேல் சம்மதித்தது. ஷாலிட் என்ற அந்த ஒற்றை நபரை மீட்பதற்காக இஸ்ரேல் விடுவித்த ஹமாஸ் இயக்க உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? மொத்தம் 1027 பேர். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், மிக குறைந்த எண்ணிக்கையில் இஸ்ரேலியர்கள் கைதியாக இருந்தாலும் அவர்களை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கானவர்களை விடுவிக்கலாம். நேற்று வெளியிடப்பட்ட அந்த ஒலிப்பதிவில் உள்ள குரல் யாருக்கு சொந்தமானது என ஹமாஸ் இயக்கம் அறிவிக்கவில்லை. இங்கு மற்றொரு தகவல் உள்ளது. அதன்படி இஸ்ரேலுடன் தொடர்புடைய ஒரு நபர் ஹமாஸ் இயக்கத்திடம் கைதியாக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த நபர் இராணுவத்தை சேர்ந்தவர் அல்ல. இவர் எதியோப்பியா நாட்டிலிருந்து இஸ்ரேலில் குடியேறியவர். அவருடைய பெயர் அவேரா மெங்கிஸ்டு. மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த நபர் தவறுதலாக எல்லையை கடந்து காசா பகுதிக்குள் சென்று விட்டார் என கூறப்பட்டது. இந்த நபரை ஹமாஸ் இயக்கம் விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் தகவல் வெளியானது. அதன்பின் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடையாது. இந்த நபர் வெளியே சொல்லப்படாமல் ஹமாஸ் இயக்கத்திடம் இருக்கலாம். தற்போது இந்த ஒலிபரப்பில் உள்ள குரல் தடிப்பான உச்சரிப்புடன் இருப்பதால் இது எதியோப்பியாவை சேர்ந்த அந்த நபரின் குரலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் சில ஊடகங்களில் எழுப்பப்பட்டது. ஆனால் அந்த நபரின் தாய் இஸ்ரேலின் சேனல் 12 தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் இந்த குரல் தனது மகனின் குரல் இல்லை என கூறியுள்ளார். அந்த சாத்தியமும் கிடையாது என்றால் அதன் பின் ஹமாஸ் கொடுத்த ஒலிப்பதிவில் உள்ள குரல் யாருடைய குரல் என்ற சந்தேகம் எழுகிறது. இஸ்ரேலிய அரசில் கைதி பரிமாற்றங்களுக்காக நியமிக்கப்பட்ட இணைப்பாளர் ஒருவர் உள்ளார். அவருடைய பெயர் யாரோன் பிளம். அல் ஜசீரா தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த ஒலிப்பதிவை பற்றி அவர் கருத்து தெரிவித்த போது, ஹமாஸ் வெளியிட்ட ஒலிப்பதிவு வரும் திசை திருப்பலுக்காக வெளியிடப்பட்டுள்ளது. இது ஹமாஸ் இயக்கத்தின் மலிவான கையாளுதலை குறிக்கிறது. இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த யாரும் அவர்களிடம் உயிருடன் கிடையாது. இஸ்ரேலிய பிரஜைகள் 2 மட்டுமே அவர்களிடம் உள்ளார்கள் என்றார். சரி, இந்த கைதி பரிமாற்றம் தொடர்பாக மற்றொரு தகவலையும் கூறிவிடுகிறோம்.
ஹமாஸின் கைதி பரிமாற்ற விவகாரத்தில் ஜெர்மன் உளவுத்துறை BNDக்கு ஏதோ தொடர்பு உள்ளதாக உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு இஸ்ரேலும் ஹெஸ்போல்லா இயக்கமும் கைதி பரிமாற்றம் செய்தார்கள். அது ஜெர்மன் உளவுத்துறை BNDயால் தான் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. ஹமாஸ் இயக்கம் கைதி பரிமாற்றம் தொடர்பாக இஸ்ரேலுடன் மூன்றாவது தரப்பு கூடாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக சில தினங்களுக்கு முன் தெரிவித்தது பற்றி நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் அல்லவா? அவர்கள் குறிப்பிட்ட அந்த மூன்றாவது தரப்பு பெரும்பாலும் ஜெர்மன் உளவுத்துறை BNDயாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதுவும் முக்கியமாக ஜெர்மன் உளவுத்துறையை சேர்ந்த ஒருவரூடாகவே ஹமாஸ் இஸ்ரேலுக்கு தகவல்களை அனுப்புவது வழக்கம். அந்த நபரின் பெயர் கெகாட் கொன்ட்ராட். இஸ்ரேல் ஹெஸ்போல்லா கைதி பரிமாற்றத்தின் போதும் இந்த நபர் தொடர்பு பட்டிருந்தார். 2011ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் கைதி பரிமாற்றத்தின் போதும் இந்த நபர் தொடர்பு பட்டிருந்தார். இப்போது ஹமாஸிடம் உள்ள இரு இஸ்ரேலியர்களின் விவகாரத்தில் இந்த நபர் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்க வேறு ஏதோ திட்டத்துடன் ஹமாஸ் இயக்கம் ஒலிப்பதிவு ஒன்றை அல் ஜசீரா தொலைக்காட்சி ஊடாக வெளியிட்டிருக்கிறது என ஊகிக்கலாம்.